வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர், அதுக்கப்புறம் கேரளாவோட கெஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு டியரோட ஒரு மணி ரிசல்ட்டு 697. நம்ம கொடுத்ததில் ஏபிசி போர்டில் 7, சி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 25/8/2024 டியரோட ஒரு மணி கெஸிங்க்கு பார்த்துடலாம். இப்போது ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. இன்றைக்கி சண்டே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் இல்லை ஒரு 1 ஹவருக்கு மேலே லேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நாளையிலேருந்து நம்ம நைட் ஒருத்தர் போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு கெஸ்டிங்ஸ்லாம். ஸோ நாளையிலேருந்து நைட்டு ரெடி பண்ண பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, ஏ போர்டில் 2, அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 0. சி போர்டில் 2, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 290. இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 9988 2 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா டபுள்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக. ஸோ நானும் டபுள்ஸே எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 99 இல்லை 88 ஏதாவது ஒன்று வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்லையுமே டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸு, இதில் 9 to 8 ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன் பாக்ஸில். ஸோ இன்றைக்கான டியரோட ஒரு மணி கெஸிங் அவ்வளோதான். அடுத்தது கேரளாவோட 3 மணி கெஸிங்க்கு பார்த்தலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 6/2 கேரளாவோடது. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு 6 பாஸு, சி போர்டில் மறுபடியும் 2 பாஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு ஏவும் சியும் பாஸ் ஆகிருக்கு. பட் பி மட்டும் மிஸ் ஆகிருக்கு, 5 மட்டும் மிஸ் ஆகிருக்கு. 25/8/2024 கேரளாவோட 3 மணி கெஸிங் பார்க்கலாம். அடுத்தது இன்னும் யாராவது நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பெய்டு குரூப்பு மறுபடியும் சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏ போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 5. சி போர்டில் 9, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. மொத்தமாக நமக்கு 958 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் 99, அப்புறம் 88. ஸோ 1 மணிக்கும் 3 மணிக்குமே நான் டபுள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை டேரெக்டாக நீங்கள் செப்பரேட்டான நம்பர் கூட 9-8 கூட போடுங்க, இல்லை 8-9 போடுங்க, இல்லை 1-2 சம்திங் எது உங்களுக்கு வருதோ அது போட்டுக்கோங்க. பட் நான் கெஸிங் கொடுக்குறேன், இது உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் 598 கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் கேரளாவோட ஏபிசி போர்ட் பாக்ஸுக்கு. ஸோ இதோட கேரளாவோட 3 மணி கெஸிங் முடியுது. அடுத்தது டியரோட 6 மணி கெஸிங்க்கு போயிடலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 141. ஸோ டோட்டல் ஃப்ளாப்பு. ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு நேற்றுக்கு. அது 666 கொடுத்துருந்தான் இதுக்கு முன்னாடி. நேற்றுக்கு 11 கொடுத்துருக்கான். ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பவர் மேக்ஸிமம் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பவரில் வந்துட்டுருக்கு ரீசெண்டாக கெஸிங் ரிசல்ட் எல்லாமே. ஸோ பார்த்து விளையாடலாம். ஓகே, ஆல் போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ நேற்றுக்கு சத்தியமாக நான் 66 வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் வந்துருச்சு நேற்றுக்கு. ஓகே, ஏ போர்டில் நமக்கு 7, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. பி போர்டில் 6, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 7, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7, 6, 5 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்ட்லேயும், அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் 777, 99 கிடச்சிருக்கு. ஸோ இதில் டபுள்ஸ் மறுபடியும் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஷோ பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கரெக்டாக நீங்கள் வேறு நம்பரும் நினச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 796 ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக நான் இன்னும் எல்லா நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸிங் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம கெஸிங் பாருங்கள். ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்பர் போட்டு ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹிட் அடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நேற்றுக்கு டியரோட 8 மணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 966. நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் 9 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 6 நான் எதிர்பார்க்கல சத்தியமாக. ஆனால் 6 எனக்கு வந்திருக்கு நேற்றுக்கு. அது நேற்றுக்கு 6 மணிக்கு 11 கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா 8 மணிக்கு 66 கொடுத்துருவான். என்ன தான் பண்ணுறதோ. சரி, ஓகே, பார்ப்போம்.
25/8/2024க்கான டிஎலோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி சண்டே கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து டோட்டலாக மாறும், நம்பரும் மாறி கூட கொடுக்கலாம். ஸோ பார்த்து தான் விளையாடணும். ஸோ இன்றைக்கி நல்ல கெஸ்ஸிங் வந்துச்சு, நல்ல கெஸ்ஸிங் நம்ம போட்டு வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ப்ளேவே பண்ணாதீங்க. திங்கக்கிழமை இன்றைக்கி சப்போஸ் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு மொத்தமாக உருவிடுவாங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ஏ போர்டில் 8 அதுக்கப்புறம் 9, பி போர்டில் 2 அதுக்கப்புறம் 8, சி போர்டில் 9 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 9922 கிடச்சிருக்கு. இதுலேயுமே டபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாமே டபுள்ஸ் கொடுத்துருங்க, பார்த்து பக்குவமாக விளையாடுங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்னது நோட் பண்ணிக்கோங்க. சண்டே நல்லா உங்களுக்கு வின்னிங் வந்துச்சு அப்படின்னா மண்டே தயவு செஞ்சு விளையாடாதீங்க. டோட்டலாக வாங்கினதுக்கு மொத்தமாக கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்து விளையாடுங்க. ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 to 8 பார்த்தாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு வச்சு ப்ளே பண்ணி ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் எவ்வளோ விளையாடுறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் விளையாடுறீங்க.